ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எந்த தேதியில் வெளியிட போகிறாங்க. இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். பிரதம மந்திரியுடைய கிசான் 20வது தவணை தேதி 2022 2000 ரூபாய் ஏற்கனவே விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கா? என்னதான் நடந்தது? பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி 2025 தகுதியான விவசாயிகளுக்கு தவணை தொகையை பிரதமர் மோடி நடப்பு மாதத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை ஆதரிப்பதற்காக மத்திய அரசின் முக்கியமான திட்டங்களில் ஒன்று பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி. இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தகுதியுள்ள விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் 3 தவணைகளில் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த தவணைகள் 4 மாத இடைவெளிகளில் வெளியிடப்படும். பிப்ரவரி, ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த தவணை தொகை வெளியிடப்பட்டு வருகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் ஜூன் 2025 தவணை ஏற்கனவே விவசாய கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் வரவு வைக்கப்படலை. 20வது தவணை இன்னும் விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதத்தில் தகுதியான விவசாயிகளுக்கு தவணையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து தகவல் எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவலாக எதுவுமே வெளியிடப்படலை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் மாத தவணை இறுதிக்கு முன்பாகவே வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ இது ஏற்கனவே போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் தவணை வழக்கமாக பிப்ரவரி மற்றும் ஜூன் அக்டோபர் மாதங்களில் வரும். இந்த ஆண்டும் இதே போன்று காலக்கெடு இருந்தது என்று பலர் எதிர்பார்த்தனர். இருப்பினும் இந்த முறை 20வது தவணை தேதி குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவில்லை. ஆனால் ஊடகங்களும் சரி எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோதியுள்ள பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இந்த தவணை தொகையை குறித்து அப்டேட்டை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஜூலை 18ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த முறை ஏன் தாமதமாகிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இருப்பினும் ஜூலை மாதம் நடைபெறும் ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடியால் இந்த தொகை வெளியிடப்படும் என்றும் அது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தவணையை பெறுவதற்கு இகேஒய்சி ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் இந்த தவணையை பெறணும் அப்படின்னா இகேஒய்சியை முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். தவணையை பெறுவதற்கு இகேஒய்சி அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வரவிருக்கும் தவணையான 2000 தவறவிடாமல் இருக்க விவசாயிகள் தங்களது கேஒய்சியை முழுமையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதிக்கு கேஒய்சியை எவ்வாறு முடிப்பது? தவணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்ப வேண்டும். அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளர் மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். நீங்கள் இகேஒய்சியை 3 எளிய வழிகளில் முடிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி, பயோமெட்ரிக் இகேஒய்சி, முக அங்கீகாரம் இகேஒய்சி. இப்படி தாங்க உங்களுடைய இகேஒய்சியை முடிக்கலாம். பிஎம் கிசான் தவணை நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. பிஎம் கிசான் government.gov.in இந்த இணையதளத்தை பார்வையிடவும் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை கிளிக் பண்ணவும் உங்கள் பதிவு எண் ஆதார் எண்ணை உள்ளிடவும் உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம். தவணை விடுப்புக்கு இகேஒய்சி கட்டாயமாக இருப்பதால் அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது இந்த மாதிரி அப்டேட்டு தாங்க பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. 2019 இந்த பிரதம மந்திரி கிசான் திட்டம் செயல்முறையில் இருக்குங்க. ஸோ தகுதியானவர்கள் இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலம் சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருத்தல் அவசியம் அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க.
ஆதார் எண் மற்றும் கேப்சாவை வெளியிட்டு விவரங்களை நிரப்பி ஆம் என்பதை கிளிக் செய்த பிறகு படிவத்தை சமர்ப்பித்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிஎம் கிசான் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் பிஎம் கிசானுடைய முழு நிதியும் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எந்த தேதியில் வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். பிரதம மந்திரியுடைய கிசான் 20வது தவணை தேதி 2022/5 ரூபாய் ஏற்கனவே விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கா? என்னதான் நடந்தது? பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி 2025 தகுதியான விவசாயிகளுக்கு தவணை தொகையை பிரதமர் மோடி நடப்பு மாதத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை ஆதரிப்பதற்காக மத்திய அரசின் முக்கியமான திட்டங்களில் ஒன்று பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி. இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தகுதியுள்ள விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் 3 தவணைகளில் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த தவணைகள் 4 மாத இடைவெளிகளில் வெளியிடப்படும். பிப்ரவரி, ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த தவணை தொகை வெளியிடப்பட்டு வருகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் ஜூன் 2025 தவணை ஏற்கனவே விவசாய கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் வரவு வைக்கப்படலை. 20வது தவணை இன்னும் விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதத்தில் தகுதியான விவசாயிகளுக்கு தவணையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து தகவல் எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவலாக எதுவுமே வெளியிடப்படலை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் மாத தவணை இறுதிக்கு முன்பாகவே வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ இது ஏற்கனவே போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் தவணை வழக்கமாக பிப்ரவரி மற்றும் ஜூன், அக்டோபர் மாதங்களில் வரும். இந்த ஆண்டும் இதே போன்ற காலக்கெடு இருந்தது என்று பலர் எதிர்பார்த்தனர். இருப்பினும் இந்த முறை 20வது தவணை தேதி குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவில்லை. ஆனால் ஊடகங்களும் சரி எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோதியுள்ள பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இந்த தவணை தொகையை குறித்து அப்டேட்டை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஜூலை 18ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த முறை ஏன் தாமதமாகிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இருப்பினும் ஜூலை மாதம் நடைபெறும் ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடியால் இந்த தொகை வெளியிடப்படும் என்றும் அது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தவணையை பெறுவதற்கு இகேஒய்சி ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் இந்த தவணையை பெறணும் அப்படின்னா இகேஒய்சியை முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். தவணையை பெறுவதற்கு இகேஒய்சி அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வரவிருக்கும் தவணையான 2000 தவறிவிடாமல் இருக்க விவசாயிகள் தங்களது கேஒய்சியை முழுமையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதிக்கு கேஒய்சியை எவ்வாறு முடிப்பது? தவணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்ப வேண்டும். அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளர் மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். நீங்கள் இகேஒய்சியை 3 எளிய வழிகளில் முடிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி, பயோமெட்ரிக் இகேஒய்சி, முக அங்கீகாரம் இகேஒய்சி. இப்படி தாங்க உங்களுடைய இகேஒய்சியை முடிக்கலாம். பிஎம் கிசான் தவணை நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு.
பிஎம் கிசான் government.gov.in இந்த இணையதளத்தை பார்வையிடவும் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை கிளிக் பண்ணவும் உங்கள் பதிவு எண் ஆதார் எண்ணை உள்ளிடவும் உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம். தவணை விடுப்புக்கு இகேவிசி கட்டாயமாக இருப்பதால் அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இது இந்த மாதிரி அப்டேட்டு தாங்க பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. 2019 இந்த பிரதம மந்திரி கிசான் திட்டம் செயல்முறையில் இருக்குங்க. ஸோ தகுதியானவர்கள் இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலம், சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருத்தல் அவசியம் அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆதார் எண் மற்றும் கேப்சியாவை வெளியிட்டு விவரங்களை நிரப்பி ஆம் என்பதை கிளிக் செய்த பிறகு படிவத்தை சமர்ப்பித்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிஎம் கிசான் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் பிஎம் கிசானுடைய முழு நிதியும் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.